அருளாரமுதே சரணம் சரணம் அருளாரமுதே சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மயில் வாகனனே சரணம் 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 மயில் வாகனனே சரணம் சரணம் மயில் வாகனனே சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கருணாலயனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் 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 கந்தா சரணம் 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 ஸ்தாபகாய தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ஸ்ரீ ராமகிருஷ்ணாய தே நமः जननीं शारदा देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे दयोश्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः नमः श्री यतिराजाय वेहानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे शारदां शारदां भोज वदना वदनाम्बुजे सर्वदा सर्वदा स्माहं सन्निधिं सुनीन्द्रिय भक्त महाजनங்களே நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். மகாபாரதத்தில் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே மிக பயங்கரமான போர் நடந்தது. உலக சரித்திரத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு போராகும். இரண்டு மாவீரர்களுக்கு இடையில் நடைபெற்ற போர். இருப்பினும் இறுதியில் கர்ணன் அழிந்தார். கர்ணன் அர்ஜுனனால் கொல்லப்பட்டான். அதுவரை கர்ணனுக்கு அந்த தேர் சகதியில் புதைந்து கொண்டிருந்தது. எவ்வளவோ முயன்றும் அந்த தேரை தூக்கி மேலே விட முடியவில்லை.
ஒருபுறம் தேரை தூக்கி விடக்கூடிய முயற்சியில் இருந்தான், மறுபுறம் அர்ஜுனன் விடக்கூடிய அம்புகளை சமாளித்து கொண்டிருந்தான். இப்படியாக அவன் ஒரு மாவீரனாக அங்கே சுழன்று கொண்டிருந்தான். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மகாபாரதத்தில் சில இடங்களில், அதாவது வேற்று மொழிகளில் உள்ள மகாபாரதத்தில் பார்த்தால் அது ஒரு அந்தணருடைய சாபத்தின் காரணமாகத்தான் அந்த தேர் சக்கரமானது மண்ணில் புதை உண்டது. எனவே கர்ணன் இறந்தவுடன் மீண்டும் அது பிடுபட்டு அந்த தேர் சென்றது என்றெல்லாம் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கருத்தை சொல்லுகின்றார்கள். ஆனால் எல்லா கருத்துக்களும் தர்மத்துக்கு புறன் ஆனது அல்ல. அப்போ தர்மத்திற்கு ஒத்து போகக்கூடிய கருத்துக்களைத்தான் அவர்கள் எல்லோரும் சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது சல்லியன் தேர் ஒட்டியாக அதில் இருந்தான். அவன் தேரை மிக மெதுவாக அங்கிருந்து ஓட்டி சென்றான். ஏனென்றால் அன்றைய தினம் போர் முடிந்து விட்டது. சூரியன் மறைந்து கொண்டிருக்கின்றான். தன்னுடைய ஒப்பற்ற அருமையான புதல்வனை சூரியன் இழந்து விட்டான். அதனாலோ என்னவோ அவன் சற்று சிவப்பு நிறத்தில் கண்ணீர் வடிக்கக்கூடிய, கண்கள் சிவந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சிவந்த நிறத்தில் சோகத்தில் அவன் காணப்பட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மறைய மறைய சல்லியனும் அந்த இடத்தை விட்டு சென்று கொண்டிருந்தான். தேரில் உட்கார்ந்திருக்கக்கூடிய மூர்த்தியான கர்ணன் இறந்து விட்டான். தேருக்கு மேலாக இருக்க வேண்டிய கொடியையும் காணோம். இப்போ சல்லியன் துரியோதனனை பார்த்து மிக மெதுவாக சென்று கொண்டிருக்கின்றான். அங்கே துரியோதனன் ஏற்கனவே தன்னுடைய தோழனுடைய முடிவை பற்றி கேள்விப்பட்டு கொண்டு ரொம்ப நொந்து கொண்டிருக்கின்றான். நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைத்ததே என்னுடைய நண்பனான உனக்குத்தான். என்னுடைய ஆருயிர் நண்பனான உன்னை நான் இழந்து விட்டேன். எனக்காக போரில், அதாவது மிகவும் கஷ்டப்பட்டு போரில் இறந்த எத்தனையோ வீரர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக எல்லாம் நான் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டதல்ல. ஆனால் நண்பனே, உனக்காக வருத்தப்படுகின்றேன். என்னை நீ சக்கரவர்த்தியாக ஆக்கி காட்டுவாய் என்று நீ வாக்கு கொடுத்திருந்தாய். ஆனால் நீ சென்று விட்டாய். இன்றைக்கு உலகம் புகழக்கூடிய கர்ணன் என்னை விட்டு சென்று விட்டான். இனி எனக்கு சக்கரவர்த்தி ஆக வேண்டிய ஆசையும் கிடையாது. நான் சக்கரவர்த்தி ஆகி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு என்ன வாழ்க்கை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவன் அங்கே செல்லுகின்றான். சல்லியன் மெதுவாக அனைத்தையும் விளக்குகின்றான். மற்றொன்றை சொல்லுகின்றான் சல்லியன். இதுவும் ஒரு வகையில் கர்மபலனாக கூட இருக்கலாம். மாவீரன் கர்ணன், அவனை அழிப்பதற்கு என்று பூலோகத்தில் ஒருவன் பிறந்துதான் வர வேண்டும். இருந்தாலும் அர்ஜுனனுக்கு இணையாக அவன் போர் செய்தான். மாபெரும் போர். இனி இதே போன்ற ஒரு போர் எதிர்காலத்தில் நடக்குமா என்று கூட தெரியாது. இதற்கு முன்பு கூட அப்படி ஒரு போர் நடந்ததில்லை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தேர் புதையுண்டது. தேரை தோக்கக்கூடிய முயற்சியில் கர்ணன் தளர்ந்து விட்டான். வேறு வழி இல்லை. அர்ஜுனனும் திவ்ய அஸ்திரங்களில் ஒன்றை அனுப்பி அவனை கொன்று விட்டான். நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி இவன் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த விஷயத்தை சொன்னான். துரியோதனா, இது நமக்கு ஒரு மாபெரும் இழப்பு என்று சொல்லி சொன்னான். அதே சமயத்தில் அவனும் பைத்தியம் பிடித்தது போன்று புலம்பிக் கொண்டே இருந்தான். கர்ணன் இறப்பான் என்று ஒரு கணம் கூட துரியோதனன் எப்பொழுதும் நம்பவில்லை. ஏனென்றால் உலகத்தில் ஒரே ஒரு மாவீரன் உண்டு, அவன் கர்ணன் மட்டும்தான் என்பதுதான் துரியோதனனுடைய எண்ணம். கௌரவ படைகள் அனைத்தும் சோர்ந்து விட்டன. எஞ்சியிருந்தவர்கள் சோர்ந்து போனார்கள், கண்ணீர் வடித்தார்கள் கர்ணனுடைய மறைவுக்காக.
அதே சமயத்தில் பாண்டவர் பக்கம் இருந்த படைகளெல்லாம் அவர்கள் நாங்கள் வென்று விட்டோம், இனி வெற்றி வாய்ப்பு எங்களுடையதுதான் என்று சொல்லி குதூகுலித்து கொண்டிருந்தார். பஞ்ச பாண்டவர்களுக்கிடையே ஒரு மகிழ்ச்சி நிலவியிருந்தாலும் தர்மன் ஓடி சென்று கிருஷ்ணனுடைய பாதத்தில் விழுந்து வணங்கினான். கிருஷ்ணா, உன்னால் தான் இத்தகைய காரியங்கள் நடைபெற்றது. கர்ணனை வெல்லுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. என்னுடைய தம்பி அர்ஜுனன் பயங்கரமான திவ்ய அஸ்திரங்களை உடையவன்தான். சிவபெருமானிடம் ஆசீர்வாதம் பெற்றவன்தான். பசுபதாஸ்திரத்தை கொண்டவன்தான். தேவலோகத்தில் சென்று அநேக கலைகளை கற்றுவிட்டு வந்தவன்தான். இருந்தாலும் கர்ணனுக்கு நிகர் என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவன் ஒரு மாவீரன். அப்படிப்பட்ட ஒரு வீரனை என்னுடைய தம்பி கொன்றிருக்கின்றான் என்றால் அது உன்னுடைய கருணை, கிருஷ்ணனுடைய கருணை தான். இன்னும் நாங்கள் வெற்றி அடையவில்லை. இன்னும் ஒரு நாள் போர் இருக்கின்றது. எனவே நீ எங்களை காத்தருள வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டான். கிருஷ்ணனும் ஒன்றும் சொல்லவில்லை. கிருஷ்ணன் அதாவது மற்றவர்கள் மரணமடையும் போது அவன் வருத்தப்படவில்லை. ஆனால் கர்ணனுடைய மரணமானது கிருஷ்ணனை மிக பயங்கரமாக பாதித்து கொண்டிருந்தது. ஏனென்றால் தர்மத்துக்கு என்று ஒரு மகன் அவன்தான். எதை கேட்டாலும் கொடுத்து விடுவான். பூலோகத்திலே அந்த மாதிரி தர்மவான் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தர்மவானை அந்த பூலோகமானது இழந்து விட்டது. எனவே கிருஷ்ணனும் வருத்தப்பட்டு கொண்டு தான் இருந்தான். வேறு வழி இல்லை. பாண்டவர்கள் பக்கம் வெற்றி அடைய வேண்டுமென்றால் கர்ணன் இருந்தால் வெற்றி கிடைக்காது. எனவே அது கர்ணனை அழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அதற்கு முன்பு கிருஷ்ணனே கர்ணனை சந்தித்து பேசி இருக்கின்றான், நீ பாண்டவர் பக்கம் வந்துவிடு என்று சொல்லி. ஆனால் அவன் வரவில்லை. குந்தி சந்தித்து பேசி இருக்கின்றால் வரவில்லை. இருப்பினும் குந்தி அவனுக்கு ஏற்கனவே மரணத்தை வழங்கி விட்டாள். அவனிடம் சில வரங்களை கேட்டு அவனை அப்பொழுதே கொன்று விட்டாள். என்ன வரம் என்று சொன்னால், ஒரு தடவைக்கு மேலாக நாகாஸ்திரத்தை அர்ஜுனனை பார்த்து அனுப்பக்கூடாது என்று கேட்டிருந்தாள். மீண்டும் அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் நீ போரில் கொல்லக்கூடாது என்றெல்லாம் நிபந்தனைகள் கேட்டுக்கொண்டது. இந்த வரத்தை எல்லாம் கொடுத்தவன் உண்மையிலே அவன் ஒரு புண்ணிய ஆத்மா. அப்படிப்பட்ட புண்ணியம் சேர்ந்தவனையே அர்ஜுனன் கொன்று விட்டான் இந்த போரில். எனவே கிருஷ்ணன் வருத்தப்படுவதற்கு சில காரணங்கள் இருந்தன. அன்றைய தினம் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருந்த துரியோதனனை கிருபாச்சாரியார் சந்தித்தார். அவனுக்கு ஆறுதல் வழங்குவதற்காக சென்றார். கிருபாச்சாரியார் துரியோதனனுக்கு படித்து கொடுத்த ஆச்சாரியர்களில் ஒருவர். கல்வியை கற்றுக் கொடுத்த ஆச்சாரியர்களில் அவரும் ஒருவர். அவர் சொன்னார், துரியோதனா, கர்ணனுடைய இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு. அது என்னையும் பாதித்தது. நானும் வருந்துகின்றேன். துரியோதனா, கர்ணன் சாதாரண மனிதன் அல்ல. அப்படிப்பட்டவனையே அவன் அழித்து விட்டான் அர்ஜுனன். அப்படி இருந்தால் இனிமேல் நாம் வெற்றி பெறுவோம் என்பது உனக்கே தெரியும். வெற்றி பெறுவோமா பெறமாட்டோமா என்று உனக்கே தெரியும். இத்தகைய சூழ்நிலையில் நான் உன்னை மிகவும் நேசிக்கின்றேன். உன் மீது எனக்கு தனியாக பாசம் இருக்கின்றது. ஏனென்றால் நீ பாண்டவர்களை தவிர வேறு யாரையும் எந்த உபத்திரவும் செய்யவில்லை. அனைவரையும் நன்கு நடத்தி இருக்கின்றார். பாண்டவர்களைத்தான் வெறுத்து ஒதுக்கி இருக்கின்றாயே தவிர பாண்டவர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்தவர்களைத்தான் நீ வெறுத்து ஒதுக்கி இருக்கின்றாவே தவிர மற்றவர்களுக்கெல்லாம் நீ நல்லவன். எனவே நீ நீடூழி வாழ வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். துரியோதனன் அவருடைய முகத்தை பார்த்தார். நான் சொல்லக்கூடிய ஒன்றை நீ கேட்பாயாக. இங்கே பார், இன்னும் பாண்டவர்கள் பக்கத்தில் தர்மன் இருக்கின்றான். அவனிடம் சென்று நீ நான் இனி போர் செய்யவில்லை, ஒத்துப்போவோம் என்று சொன்னால் போதும். நாங்கள் எல்லாரும் இருக்கின்றோம். சமாதானம் பேசினால் போதும். அவன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வான். அவன் அத்தகைய
தர்ம நிலையில் உள்ள ஒரு பெருமகன் அவன். அவர்கள் போர்கள் எல்லாம் பார்த்தாய் என்றால் அவர்கள் தர்மத்திற்காகத்தான் அவர்கள் ஆயுதங்களை கையில் எடுத்திருக்கின்றார்கள். எனவே நீ வாழ வேண்டும், அதனால் நான் சொல்வதை நீ கேட்பாயாக என்று சொன்னார். நானே சமாதானம் செய்து வைக்கின்றேன் என்றும் சொன்னார். துரியோதனன் கண்ணீர் வடித்தான். ஆச்சாரியாரே, தாங்கள் நான் வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு இதெல்லாம் சொல்லுகின்றீர்கள். தாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தையும் நான் ஒத்துக்கொள்கின்றேன். இருப்பினும் எனக்காக உயிரிழந்த என்னுடைய ஆச்சாரிய பெருமக்கள் எத்தனை பேர், எனக்காக உயிரிழந்த என்னுடைய நண்பர்கள் எத்தனை பேர், அவர்கள் எல்லோரும் வீர சொர்க்கம் அடைந்திருக்கும் போது நான் மட்டும் ஏன் இந்த நாட்டுக்காக ஆசைப்பட்டு இங்கே இருக்க வேண்டும்? நானும் அவர்களுடன் சென்று சொர்க்கத்தில் சென்று மகிழ்ச்சியுடன் இருக்க தான் விரும்புகின்றேன். உலகளாவிய இந்த பூமியில் எத்தனையோ நண்பர்கள் எனக்கு உண்டு. ஆனால் இந்த பாரத பூமியில் அத்தனை நண்பர்களையும் இந்த போரில் நான் இழந்து விட்டேன். கடைசியாக பாருங்கள், என்னுடைய 6 உயிர் நண்பனான கர்ணனை கூட இழந்து விட்டேன். இனி எனக்கு இந்த ராஜ்யமெல்லாம் தேவையில்லை. சக்கரவர்த்தி பதவிக்கும் நான் இனி ஆசைப்படவில்லை. எனவே நான் இறுதி வரை போர் செய்வேன், உயிர் துறப்பேன், என்னுடைய நண்பர்களோடு சொர்க்கத்தில் இருப்பேன் என்று மட்டும் பதிலை சொன்னான். அதுவும் மரியாதையாக சொன்னான். அவர் இனி இவனிடம் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அவனை பார்த்தார். அப்பொழுது அவன் சொன்னான், நான் தர்மனை எப்பொழுதும் விரும்பவில்லை, பாண்டவர்களை எப்பொழுதும் விரும்பியது கிடையாது, அது தங்களுக்கு தெரியும். தர்மன் இளவரசனாக முடிசூட்டி கொண்ட போதே நான் அவனை வெறுத்து ஒதுக்கி பல்வேறு பிரச்சனைகள் செய்து அவனை அந்த பதவியை விட்டு நீக்கினேன். மீண்டும் அவன் சுதாரித்து கொண்டு இந்திரபிரஸ்தத்தை அமைத்தான். நான் அவனை இந்திரபிரஸ்தத்திலிருந்து ஓட்டினேன். காற்றுக்குள் அவனை அழிப்பதற்காக அனுப்பினேன். பல்வேறு சோதனைகளை கொடுத்தேன். ஆனால் அவர்கள் அழியவில்லை. இருப்பினும் என்னுடைய மனம் பாண்டவர்களை ஒரு கடுகளவு கூட விரும்பவில்லை. அவர்கள் இந்த உலகத்தில் இருப்பதை நான் விரும்பவில்லை. என்னுடைய மனம் அப்படி ஆகிவிட்டது. எனவே ஆச்சாரியாரே, நான் போரில் இறக்கத்தான் விரும்புகின்றேன். தாங்கள் சமாதானத்திற்காக என்னிடம் பேசுவதற்காக வந்தமைக்கு தாங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று 2 கைகளையும் கூப்பி வணங்கினான். அடுத்த நாள் 18வது நாள் யுத்தம். இந்த யுத்தத்தில் யாரை தலைமை தாங்க வைப்பது என்று சொல்லி சல்லியன் மற்றும் அஸ்வத்தாமன் இந்த மாதிரி பெரிய வீரர்களை எல்லாம் அழைத்து அவன் பேசி கொண்டிருந்தான். அப்பொழுது தன்னுடைய குருவினுடைய மகன் அஸ்வத்தாமனை, ஏனென்றால் அவனுக்கு மரணம் என்பது கிடையாது, சிரஞ்சீவிகளில் அவனும் ஒருவன், அவனை நியமிப்பது என்று துரியோதனன் ஆசைப்பட்டான். உடனடியாக அஸ்வத்தாமன் எழுந்து சொன்னான், துரியோதனா, என் மீது நீ கொண்ட கருணை, என்னை நீ நம்பியதற்கு நன்றி. இருப்பினும் நம்முடைய படையில் இன்னும் மாபெரும் வீரர்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒருவர் தான் சல்லியன். மகா பெரியவர், என்னை விட வயதிற்கு முதிர்ந்தவர், அவர் போரில் தங்கு தடையில்லாத அனுபவம் பெற்றவர். அப்படிப்பட்டவர் தலைமை தாங்குவது தான் நல்லது. எனவே சல்லியனுக்கு அந்த பதவியை கொடு என்று சொன்னார். இவன் இப்படி சொன்னதும் சல்லியனுடைய முகம் மலர்ந்தது. துரியோதனன் எழுந்திருந்தான். ஓடி சென்று சல்லியன் கால்களில் விழுந்து தலைமை பொறுப்பை ஏற்குமாறு சொன்னான். சல்லியனும் அவனை தூக்கி கட்டி அணைத்து கொண்டு சொன்னான், துரியோதனா, நீ எவ்வளவு பெரிய பதவியை எனக்கு கொடுத்திருக்கின்றாய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்று கேட்டான். தெரியாது என்று சொன்னான். இங்கே பார், கர்ணனிடம் நான் ஏற்கனவே ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன். அது என்ன வாக்கு என்றால், கர்ணா, உன்னை அர்ஜுனன் அழிப்பானே ஆனால்
அவனுக்கு துணை போன கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் நான் எதிர்த்து நின்று கொல்வேன் என்று சபதம் செய்திருந்தேன் கர்ணனிடம். அப்படி அவர்களை கொல்ல முடியாவிட்டால் நான் அந்த போரில் அழிந்து விடுவேன் என்று வாக்கு கொடுத்திருந்தேன். அந்த கர்ணனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நீ எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றாய். எனவே உனக்காக நான் உயிரை துறப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி சொன்னான். துரியோதனனுக்கு மகிழ்ச்சியானது. ஏனென்றால் மிகப்பெரிய போர் வீரர்களில் அவனும் ஒருவன். எனவே இவர்கள் எடுத்த இந்த முடிவை ஒரு ஒற்றன் ஒளிந்திருந்து கொண்டு கேட்டான். கேட்டுக்கொண்டு அவன் நேராக கிருஷ்ணன், தர்மர் எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அந்த செய்தியை சொன்னான். இப்படி சல்லியன் தான் தலைமை பொறுப்பை ஏற்று இருக்க போகின்றார். சல்லியன் ஐயோ போர் தர்மம் முழுவதும் தெரிந்தவன். அது ஒன்று. இரண்டாவது, இவர்கள் முறைக்கு மாமன், அவர் தாய் மாமன். மூன்றாவது, தர்ம வழியில் போர் செய்பவர், தர்மத்தை கடைபிடிப்பவன். எனவே அதிக ஆற்றல் கொண்டவன், தவ வலிமை கொண்டவன். அவனை கொல்வது என்பது முடியாது என்று தர்மன் உடனேயே சொல்லிவிட்டான். அதை கேட்ட கிருஷ்ணனும் உடனடியாக தலை அசைத்தார். ஆமாம், நீ சொல்லுவது 100% உண்மை. எத்தனை நாள் போர் செய்தாலும் சல்லியனை அழிக்க முடியாது. அவ்வளவு பெரிய மாவீரன். இப்போ கர்ணனுடன் அர்ஜுனன் போர் செய்யும் போது அர்ஜுனன் ஏவிய திவ்ய அஸ்திரங்களில் பலவற்றை அவன் தேரோட்டியாக இருந்து கொண்டு தடுத்தவன் சல்லியன். அவ்வளவு பெரிய மாவீரன். எனவே இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. அர்ஜுனன் கூட அவனை அழிக்க முடியாது எளிதில். அதனால தர்ம வழியில் இருக்கக்கூடிய அவனை தமது இடத்தில் இருக்கக்கூடிய தர்மவானாகிய நீ, யுதிஷ்டிரனாகிய நீ தான் எதிர்த்து அவனை போரிட வேண்டும். ஏனென்றால் அவனும் தர்மவான், நீயும் தர்மவான். அதற்கு மேல நீ ஒரு படி. ஏனென்றால் நீ காட்டில் தவம் செய்தவன். தவ ஆற்றல்கள், அநேக கஷ்டங்களை நீ தவத்தால் வென்றவன். எனவே உனக்கு அவனை விட சற்று வலிமை அதிகம் என்று நினைத்துக்கொள். நீதான் போரிட வேண்டும். யுதிஷ்டிரனும் சரி என்று ஒத்துக்கொண்டான். வேறு யாரும் இவர்களை தடுக்காதவாறு மற்றவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆணை பிறப்பிக்கப்பட்டது. மறுநாள் போர். யுதிஷ்டிரன் சரியாக சல்லியனிடம் போர் செய்கின்றான். யானையும் மோதுவது போன்று போர் நிகழ்ந்தது. துவக்கத்தில் யுதிஷ்டிரன் தோல்வியை தழுவது போல் ஒரு தோற்றம் அங்கு ஏற்பட்டது. அந்த தோற்றம் வந்தவுடன் பீமன் ஓடி சென்றான். எதிர்பாராத விதமாக சல்லியன் நின்று கொண்டிருந்த அந்த தேரை தன்னுடைய கதையால் அடித்து நொறுக்கினான். நொறுக்கியவுடன் அந்த தேர் சுக்குநூறாக போனது. சல்லியன் கீழே விழுந்தான். உடனடியாக பின்பக்கம் திரும்பி பார்த்தான். துரியோதனன் தயாராக அடுத்த தேரை வைத்திருந்தான். அதில் ஏறி இருந்து கொண்டு மீண்டும் போரை செய்ய தொடங்கினான். அந்த தேரையும் நொறுக்கக்கூடிய நிலையில் இவன் வந்ததால் அதை நொறுக்க விடாமல் இவன் போர் செய்து கொண்டிருந்தான். பீமனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அவன் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டான். இப்ப யுதிஷ்டிரனுக்கும் சல்லியனுக்கும் இடையில் மாபெரும் போர் நடந்தது. ஒரு காலகட்டம் வரும்பொழுது தர்மன் தனக்கு காட்டில் அனுபவித்த கஷ்டங்களை பற்றியெல்லாம் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தான். காட்டில் அவன் சந்தித்த பெரிய மக்கள், அதாவது அங்கு இருக்கக்கூடிய தவத்தில் சிறந்த ரிஷிகள் போன்றவர்கள், சந்நியாசிகள் போன்றவர்களை எல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் நினைத்தான். அவன் வழிபட்ட ஆலயங்களை எல்லாம் சற்று நினைத்தான்.
சற்று நினைத்து கொண்டு கிருஷ்ணனை பார்த்தான். எங்கிருந்து வந்ததோ தெரியவில்லை, மாபெரும் ஆற்றல் அடைந்தவனாக, ஒரு சீறி எழுந்த யானையாக கண்கள் சிவக்க நின்று கொண்டு ஒரு திவ்யமான வேல் ஒன்றை எடுத்து இறைவனை தியானித்து கொண்டு சல்லியனுடைய மார்பை நோக்கி அவன் அனுப்பினான். நொடி பொழுதில் இந்த விஷயம் நடந்து விட்டது. சல்லியனால் தடுக்க முடியவில்லை. அந்த வேல் நேராக சென்று சல்லியனுடைய இதயத்தை துளைத்து கொண்டு மறுபக்கம் அது வந்துவிட்டது. இரத்த வெள்ளத்தில் சல்லியன் அப்படியே தேரிலிருந்து கீழே சாய்ந்தார். இரத்தம் ஆறாக ஓடியது. சிறிது நேரத்தில் அவன் மரணத்தை அடைந்து விட்டான். சல்லியன் இறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பு. கௌரவர் படைகளெல்லாம் துண்டு துண்டாக சிதறி அங்கங்கே ஓட ஆரம்பித்து விட்டது. துரியோதனன் விடுவானா? துரியோதனன் அனைத்து வீரர்களையும் ஒன்று சேர்த்தான். ஒன்று சேர்த்து அவர்களை மீண்டும் போருக்கு தயார் செய்து இங்கே கொண்டு வந்தான். அந்த வேளையில் தான் சகுனியும் அவனுடைய மகன் உலோகனும், சகுனி அவனுடைய மகன் உலூகன் ரெண்டுவரும் போர் செய்வதற்காக கட்டாயத்தில் வந்துவிட்டார். எனவே சகுனியிடமும் போர் செய்தாக வேண்டும், உலூகனையும் அழித்தாக வேண்டும். சகாதேவன் என்ன செய்தான் என்றால் சகுனியை நோக்கி சென்றார். இந்த சகுனியை நோக்கி சென்ற சகாதேவன் வீராவேசமாக அவனிடம் போர் செய்தார். உலூகனை நோக்கி, அதாவது சகுனியினுடைய மகன் உலூகனை நோக்கி நகுலன் சென்றார். சகாதேவன் சகுனியிடம் கேட்டான், முட்டாள் பதரே, அன்றைக்கு நீ செய்த சதி வேலையால் நாங்கள் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தோம். இந்த கைகளால் தானே அந்த சூதுக்கட்டைகளை உருட்டினாய். இப்பொழுது பார் என்று சொல்லி அந்த கைகள் இரண்டையும் வெட்டி தள்ளினான். இரத்த வெள்ளத்தில் துடித்தான் சகுனி. அணுவணுவாக கொல்லக்கூடிய ஒரு வேலையைத்தான் நான் செய்ய வேண்டும். ஆனால் நான் மேற்கொண்ட சபதத்தின்படி உன்னுடைய தலையை வெட்டி உன்னை கொல்லுவேன் என்று சொல்லி அவனை 2-3 இடங்களில் வெட்டி அவன் தலையை வெட்டி சாய்த்து இரத்த வெள்ளத்தில் சகுனியை கொண்டான். அங்கு நகுலன் உலோகனை துரத்தி வெட்டி அங்கே கொண்டான். தகப்பனும் மகனும் ஒரே இடத்தில் செத்துப்போனார்கள். இப்படியாக சூதை செய்த சகுனிக்கும் அந்த 18ஆம் நாள் போரில் முடிவு வந்தது. மேலும் என்ன நடக்கும் என்பதை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.